ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பிரச்சனைக்கு தான் தீர்வே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனை தெரியுமா? கம்ப்ளீட்டாக அந்த உலகத்தை அழிக்கின்ற பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? அதுதான் அணுகுண்டு பிரச்சனை. நம்மக்கிட்ட எத்தனை மனிதர்கிட்ட எத்தனை அணுகுண்டு இருக்குது தெரியுமா? 15,000 அணுகுண்டுகள். ஒவ்வொன்றும் மிகவும் வலிமை வாய்ந்தது. ஒரு அணுகுண்டு விழுந்ததுனால இந்த உலகம் முழுவதும் அழிஞ்சுன்னு பிரெயின் டூன் தன்னுடைய 35 வருஷம் ரிசர்ச் பண்ண பிரெயின் டூன் சொல்கிறார். அதை வீடியோவை போட்டு பாருங்கள். அப்படிப்பட்ட அணு தீர்வே இல்லாததும் உலகத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய படு பயங்கரமான பிரச்சனை இது. அந்த பிரச்சனையை தான், அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்மளுடைய ஹோலி சுருதியில் இருக்குது. அது கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? கண்டுபிடிச்சாச்சு. ஒரு புது அரசியல் அமைப்பே நம்ம ஹோலி சுருதி எடுத்து. இந்துசத்தினுடைய ஆதார சாஸ்திரம் ஹோலி சுருதி. இந்துசம் மதம் அல்ல, இட் இஸ் சூப்பர் சயின்ஸ், இன்வெர்ட் சயின்ஸ். இப்போ அதை பற்றி நம்ம பகவானுடைய மகாசித்தர் இவன் மூலமாக, இவன் இல்லை மகாசித்தர் இவன் மூலமாக 54 வால்யூம் கொடுத்துருக்காரு. அதாவது அது இன்னொரு நாளைக்கு காட்டுற. அதுபோல் ஒவ்வொரு வால்யூமும் 500 பக்கம். மூலம் மட்டுமே 12 வால்யூம், 86,250 மந்திர சூத்திரங்கள் அடங்கியது. 12 வால்யூம். அப்புறம் 22 வால்யூம் அதுக்கு பேருரை. அதுவும் ஒவ்வொன்றும் 500 பக்கத்துக்கு பக்கம். இப்படி தீர்வு பகவான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பகவான் எப்போ பண்ணுவாரோ தெரியும். கண்டிப்பாக பண்ணுவார். இத்தனை பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுனா என்ன ஆகும்? அதுதான் அந்த ATFT ஃபார்முலா. AAVS டின் ஃபார்முலா டெமோக்ரஸி. அது ஏற்பட்டுருச்சுன்னா கம்ப்ளீட்டாக அணுகுண்டு எல்லாத்துக்கும் தீர்வு வந்துடும். எல்லோரும் கம்ப்ளீட்டாக எந்த குறையும் இல்லாமல் இன்வேர்ட்லி அவுட்வேர்ட்லி சத்தியுகம் பிறந்துடும். சுருக்கம் சரியா? இப்போ அடுத்த வீடியோ நிறைய வீடியோ போட்டாச்சு. இதுலேயே இப்போ இந்த சேனல்லையே கராவோம் சேனல்லையே 200க்கு மேலே வீடியோ ஓடிட்டுருக்குது. இப்போ இதையும் ஒன்று அப்டேட் அப்போ இது பண்ணுவோம். இன்னி வரப்போகிற 2 வீடியோ வரும். அது இந்த சாப் சிண்டிகேட்டுங்கிற இது ஒரு அன்பர் 75 சென்ட் HDSAP சிண்டிகேட்டுக்காகவே டொனேட் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு. அது அந்த இடத்துல நீங்கள் போயிருந்தது. நம்ம அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல எப்படி கட்டுங்கிறத அந்த சாமியார் ஜெகத்குரு பிபிஆர்க சொல்கிறார் முதல் வீடியோ. அடுத்த வீடியோ ஒரு வக்கீல் அப்புறம் இன்னொருத்தர் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இந்த ஃபோகோ வேர்ல்டு பற்றியான விளக்கம். அது உங்களுக்கும் தெளிவாயிடும். அதனால் அன்பர்களே, முக்கியமாக ரோஷன், சிவா, பாண்டி போன்ற இன்றைக்கி வந்திருந்தீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக நல்லா பாருங்கள். உங்களுக்கு சுருக்கமான இந்த ஹோலி சுருதியினுடைய இது தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு இதில் கலந்துக்கிட்டு இது பண்ணுறதுக்கான இது கிடைக்கும். அடுத்த வீடியோ பாருங்கள். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. தெரியாது. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் நிர்ணயிக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் சொல்கிறபடி செய்யுங்க. கரெக்டாக. ஆமாம். நான் எது சொல்கிறேன் 8 இதையை வந்து கலந்து விட்டுருக்கு. அப்புறம் இங்கே வந்து இதுகளை இந்த இடத்துலையே வீட்டை கட்டிடுங்க. சரி. இதை கார் பார்க்கு நிறவி விட்டுருக்கு. அவ்வளோதான். மக்கள் இங்கே வந்தாங்கன்னா அது அப்படி கூட்டமெல்லாம் இங்கேயே நின்று அவங்க நடந்து வந்து காலுக்கு வந்துடுவாங்க. காலு 10 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தனாலும் போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் ஃபியூச்சர் அது வரட்டும். புரியுதா? நம்ம வந்து எல்லாமே லிமிட்டடாக பகவான் எப்படி இருக்குதோ அது பிரகாரம் நம்ம நடந்துட்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபியூச்சரை நிர்ணயிக்கிறது நம்ம அல்ல. ஃபியூச்சரை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற வசதியை நம்ம குறைச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே மேலே கட்டடம் இதுகெல்லாம் இருக்கிறதா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து வந்ததுன்னா உடனே கால் இந்த பக்கம்
இந்த பக்கம் கால், அந்த பக்கம் சமாதி, அப்படி வந்துடும். எல்லாம் கிழக்க பார்த்து வச்சுக்கலாம். அப்படி இந்த பக்கம் ஃபீச்சரில் வந்தோன்னா இவங்க எல்லாம் வலியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வலியை வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பக்கமே தலை வராது, அந்த பக்கம் வந்துடும். எல்லாம் பகவானுடைய செயலில் இருக்குது. அதனால் நீங்கள் சின்சியராக இதில் ஈடுபடுங்க. வசதியை பாருங்கள், ஃப்யூச்சருடைய இதை பார்க்க வேண்டாம். புரியுதா? நம்மளுடைய கொள்கைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுதான் கராவுடைய உலகளாவிய புரட்சி. வாஸ்து இந்த இதுகளை எல்லாம் காலில் போட்டு முதிங்கடான்னு சொல்கிறோம். அட கோயிலுக்கே போக வேண்டாம், கோயிலுக்கு போனீங்கன்னா தீட்டுன்னு சொல்கிறோம். அட இப்போ நீ கட்டியிருக்கிற ராமர் கோயிலே தீட்டுன்னு அத்தாட்சியோடு நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் வாஸ்து அந்த மூலை இந்த மூலைன்னு அது எப்படி போடுங்க சொல்லுங்கள்? அதுக்குன்னே இருக்குது பெரும் புரட்சி, உலகளாவிய புரட்சி. அணுகுண்டுக்கே எதிர்த்து நிற்கிறோம். இது எல்லாம் இவ்வளவு எல்லாமே இந்த சுருதியினுடைய ஆதாரம். அந்த ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அதுக்கான இதை தான் நம்ம இங்கே காட்டுறோம். வழங்குதுங்களா? அப்போ இது சுருதியினுடைய இது புகழ் பரவுற போது கோடிக்கணக்கான பேர் கோடி ஏக்கரை கொடுப்பாங்க. அப்புறம் என்ன இது ஆரம்பம்தான், ஒரு தீ தான். தீ இத்தினோண்டு தான் இருக்குது. அப்புறம் வீடு இதெல்லாமே அதனால் செய்யணும். நீங்கள் இதே வேண்டியது நம்ம கர்ராவுடைய கொள்கையை மனசில் வச்சுட்டு, கர்ரா வந்து சாதாரண ஆள் இல்லை. நல்ல ஞாபகம். ஜகத்குரு, ஆன்டி நியூக்ளியர், ஏஏவிஎஸ்எஸ், அஹிம்சா சத்ய ரெவல்யூஷனரி ஜகத்குரு சுவாமி விஸ்வானந்தா. அப்படி ஞாபகம் வச்சுட்டு துப்பாக்கூரோ அல்லது விவசாய நிலம் உலகாயுத கலப்பே வேண்டாம். ஹோல்டாக பண்ணுறோம். அப்படி மீறி இந்த இடம் போனாலும் அது நல்லதுங்கிறதா கராவுடையது. அந்த மாதிரி கராவுடைய திங்கிங் கேட்டு கராவுடைய கைட்லைன்ஸில் செயல்படும். அதுதான் நம்ம கொள்கைக்கு ஏற்றது. எவ்வளவு இந்த துறவு கோலம் பூண்டாலே பொம்பளை எதிரியா? இந்த துறவு கோலம் பூண்டுட்டு செக்ஸை பேசுனான்னா அவனை இந்த சொசைட்டிக்கு ஆறி துப்பு. ஆக துறவிங்கிறவன் எதாச்சும் வேணாலும் பொறுத்துக்குவான். அவனுக்கு பொம்பளையோட துறவு இருந்துன்னா அவன் இதே போயிரு. அப்படி இருக்கிற சொசைட்டி. அப்படி இருக்கிற சொசைட்டியில் கராவே என்ன பண்ணுறான்? செக்ஸ் எஜுகேஷன் புகுத்துறா. அட செக்ஸ் தெய்வங்கிறான், பெண்ணை கும்பிடுங்கிறான், காலையில் எந்திரிச்சிட்டு காலை வணங்குங்கிறா. இப்படி புரட்சி பண்ணுறோம். கராவுடைய எரை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, கம்ப்ளீட்டாக. நீங்கள் சொல்கிறது புரியுதா? அவ்வளவு புரட்சி. இதெல்லாம் மேடையிலேயே கரா ஒரு காலத்தில் முடங்குவான் பாருங்கள். செக்ஸை பற்றி யாரோட வச்சுக்கிட்டு, செக்ஸ் விஞ்ஞானிகளெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ எல்லாம் என்டார்ஸ் ஆயிரும். இளைஞர்களெல்லாம் இந்த செக்ஸே தடையாக இருக்காது. இந்த பாலியல் பலாத்காரம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் உலகளாவிய நம்மளுடைய பார்த்து பேசணுங்க. அந்த பையனை கிளியர் பண்ணிடுங்க. அதில் கிளியர் பண்ணிடுங்க. அப்புறம் இதை பற்றி விஜய் சொல்கிறதா கரெக்ட். இந்த கார் பார்க்க பண்ணிடுங்க. இங்கே இறக்கத்தை பற்றி கவலைப்படாது. இங்கே நீங்கள் எங்கே இங்கே வந்து கராவுக்கு உங்கள் இஷ்டப்பிரகாரமே இங்கேயே இது பண்ணி அது எந்த இடத்துலங்கிறது பண்ணிக்க சரியா பண்ணிவிட்டு அதோடு ஒட்டி ஹால் போட்டு அந்த ஹாலில் 2 பக்கமும் லைப்ரரி, 2 பக்கம் புஸ்தகங்களை அடுக்கிடுங்க. 100கணக்கான 1000கணக்கான வால்யூம்ஸ் வரும். அதையெல்லாம் 2 படிச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். கராவுடைய கிராஃபிக் இதெல்லாம் இருக்குதில்ல, 2 பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தாலும் வாயை பிறந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இருந்துட்டு மத்தியில் டேபிள் சேர் போட்டுருங்க. அது மீட்டிங் நடந்தாலும் ஆக, லைப்ரரி படிக்கிறதுக்கு ஆகும். இதில் வந்து லைப்ரரி டெம்பிளுங்கிறத ரொம்ப முக்கியம். படிப்பு தான் முக்கியம். அப்புறம் இங்கே வந்து இருக்கிற இதில் நீங்கள் வந்து செக்ஸ் எஜுகேஷனு, ஆணுக்கு ஆண் டாக்டர், பெண்ணுக்கு பெண் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து செக்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் நீங்கள் வசதி பெருகிற போகுது. அப்புறம் வந்து பெண் டாக்டரு, ஆணுக்கு ஆண் டாக்டரு, அப்புறம் வந்து யோகா கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் வந்து இது தமிழ் ஆதார சாஸ்திரமான அதனுடைய சோர்ஸ் இதைய எம்பெருமா இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம்னு கண்டுபிடிச்சு கொடுத்தவர் இந்த மகாபிரபு திருப்பூர் மகா சித்தர் பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமன்.
புரியுதா? அவர் வந்து இதைய 1974 போதிச்சிட்டார். எதைய? இந்துக்களுக்கு என்ற ஆதார சாஸ்திரம் இருக்கிறது, தயவுசெய்து ஆராய்ச்சி பண்ணுங்க. பேர் இந்த ஹோலி சுருதி, இந்த பவித்திர சுருதி, அது 200 சாப்டர் உள்ளது அப்படின்னு சொன்னார். அது அப்போ அவர் எல்லாமே மனசுல இருந்து எல்லாத்தையும் சொன்னார். எம்பெருமான் அதுக்குதான் மனசுலயே 4 வேதங்களும் எல்லாமே மனசுல இருந்து சொன்னார். அதை போதிச்சார். பின்னால பார்த்தா இது புக்கு வடிவில் மோதிலால் பனாரசிதாஸ் போட்ட புஸ்தகம். இது புவனஸ்து சங்கரக அப்படின்னு இருக்கு. சாமி 200 சாப்டர்னு சொன்னார். இதில் 191 சாப்டர் இருக்கு. சரியா? இதைய இவன் வந்து சுமார் சமஸ்கிருதத்திலே நல்ல விற்பனனாகி சமஸ்கிருதத்திலே 4000 பக்கம் இலக்கணம் எழுதிட்டு இதை முழுசும் படித்து எல்லாம் இவருடைய பேர் அருண்டார். இவர் ஏற்கனவே போதிச்சது இப்போ புக்கு வடிவாக இருக்கிறத கண்டு ஆச்சரியம் அடைந்து அப்புறம் இதை ஆராய்ஞ்சான். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, சுமார் 35 வருஷம், 30 to 35 years ஆராய்ஞ்சு அப்புறம் அது ஆராய்ஞ்சு அதைய 86,000 இதைய 86,250 மந்திரம் சூத்திரங்களாக மாற்றி அதே 12 வால்யூம். சரியா? அதே 12 வால்யூம். அப்புறம் அதுக்கு ஒரு பேர் உரையாக 22 வால்யூம். எல்லாம் 3 மொழியில், சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம்னு 3 மொழியில் 22 வால்யூம் பேருரை வச்சு எல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் ஃப்ரீயாக உலகத்துக்கு கொடுத்துறது திரு மோடி ஐயா கையில். சரியா? அப்போ இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரங்கிறது என்னுடைய சோர்ஸ் இதுதான். இதையே என்ன பண்ணிட்டாங்க? இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம்னு என்னன்னா அதை சனாதனம்னு சொல்லி இந்து மதம்னு பேரை வச்சு இதையெல்லாம் மறைக்கப்பட்டுட்டு இந்த கர்மகாண்டிகள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மனுஸ்மிருதியை முன்னிறுத்திட்டாங்க. இது மனுஸ்மிருதின்னு பேர். இந்த மாதிரி 18 ஸ்மிருதிகள் இருக்கிற மனுஸ்மிருதி தான் தலையாய ஸ்மிருதி. இதை ஒட்டித்தான் மற்ற இதெல்லாம் இருக்கும். இதையே இந்த இந்துஸ்தனுடைய ஆதார சாஸ்திரத்தை இப்படி மறைச்சிட்டாங்க. புரியுதா? ஏன் மறைச்சிட்டாங்க? இதில் அத்தனையும் அந்த கர்மகாண்டிகளுடைய சுயநலத்துக்கு ஆனது எல்லாம் இருக்கு. புரியுதா? இதில் எல்லாத்துக்கும் வெடி இருக்குது. அதனால அதை மறைச்சிட்டாங்க. தன்னுடைய சுயநலத்துக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி போட்டு அந்த காலத்து கர்மகாண்டிகள், அந்த காலத்து பிராமணர். புரியுதா? இப்போ இருக்கிற பிராமணர் அல்ல. இந்த மனுஷனுடைய 168 பிரகாரம் இப்போ யாருமே பிராமணன் கிடையாது. 4 வேதங்களையும் 24 மணி நேரமும் அதே ஓதிட்டு இருக்கிறவங்க எவனோ அவன் தான் உண்மையான வேதம். அந்த வேதத்தை விட்டு போட்டு வேற தொழில் ஏதாவது செஞ்சான்னா அவன் அக்கணமே வந்து சூத்திரன் ஆகிறான்னு. இது 168 இந்த மனுஸ்மிருதியிலேயே இருக்குது. புரியுதா? அப்போ யாருமே இப்போ பிராமணர் இல்லை. ஏன்னா எவனும் வேதம் ஓதுறது கிடையாது. அவன் தொழில் அமெரிக்கா அது இதுன்னு சொல்லி சூத்திரனா போயிட்டாங்க. அவன் மட்டும் சூத்திரன் கிடையாது, அவனுடைய வாரிசுகளும் சூத்திரன்னு இது டெக்ளேர் பண்ணிடுச்சு. அதனால உண்மையான பிராமணர்கள் யாரு? அதே இதில் இந்த ஹோலி சுருதி வெறும் பூனூரையும் குடுமையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஹோலி பிராமணன், அவனுக்கு ரௌரவ நரகம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த இந்துக்களுடைய உண்மையான ஆதார சாஸ்திரம் முழங்கு. புரியுதா? அப்போ என்ன ஆகு? அப்போ இதில் இருக்கிறவங்க விடுவானா? அப்போ இதை மறைச்சிடுவான். அப்போ என்ன சொல்றது? மேலே குடுமையை வெட்டி பூணூர் அறுத்தறி உள் பூணூருக்குள் ஞானத்துக்கு வா அப்படின்னு எது சொல்றது? சுருதி சொல்றது. கீதையும் அப்படியே தான் பண்ணுது. திரைகுண்ய விஷயாமேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. 3 வேதங்களும் கர்மகாண்டம். முக்குடங்களுக்கு இது ஆனது. நீ மேல வா அப்படின்னு, ஞானத்துக்கு வா, இதுக்கு வா அப்படின்னு சொல்லுது. யாமிமாம் புஷ்பிதம் வாச்சும் பிரபதந்தி விபட்சதக வேதவாதரதாக. அப்படியே மலர்கின்ற அற்புதமான சொல்லல நைஸா பேசி வேதத்தை தான் ஆதாரம், வேதம் தான் நம்மளுக்கு எல்லாமே
அப்படின்னு எல்லாம் பேசி வேதவாதரதாக அதிலேயே ரமிக்கிறவங்க யாரு? அந்த கர்மகாண்டிகள் பார்ப்பார்கள், அந்த காலத்து பார்ப்பார்கள். இப்போ இருக்கிறவங்க அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க இப்படி வேதவாத ரதாக பார்த்தா நான் அந்நியன் இதிவாதினுங்க, இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எதை? இந்த வேதங்களை தவிர அது சொல்லுகின்ற இந்த இப்போ சொல்கிற இந்த சனாதன தர்மம் வர்ணாச்சர தர்மங்களை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு யார் சொல்ற? கர்மகாண்டி. இதையே கீதை அப்படி கண்டிக்குது. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி விவச்சதுக வேதவாத ரதாக பார்த்தா நான் அந்நியன் திரிவாதினக காமாத்மானக சொர்க்கபராக ஜன்ம கர்ம பலப்பிரதாம் போகைஸ்வரிய கதிம் பிரதி போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயாபகிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதோ நான் விதியதே. அவ்வளோ மூடி கிடக்கிற கர்மகாண்டிகளுக்கு இதை தொடர்றதுக்கு கூட அருகது கிடையாது. அதனால தான் திருகோணி அல்ல பவித்திர சுடுது, பவித்திர சுடுது அல்லது இந்த ஹோலி சுடுது அது சொல்லுது. அப்போ இது முழுவதுமே தூக்கி எறியப்படுது. விளங்குதா? இந்த மனுஸ்மிருதி என்ன சொல்றது தெரியுமா? வேதத்தை தொட்டானா மனுஸ்மிருதி கௌதம் ஸ்மிருதி என்ன சொல்றது? வேதத்தை தொட்டா அவன் கையை விட்டு யாரு? சூத்திரன். சூத்திரன்னு 4 வர்ணங்களை பிரிச்சு வச்சுட்டு அவன் வேதத்தை தொட்டான அவனை கையை விட்டு கேட்டான்னு வச்சுங்க சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ண அப்படின்னு வேத மந்திரத்தை கேட்டான்னா அவன் காதில் ஒரு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, இன்னொரு காதில் அரக்க காய்ச்சி ஊற்று. அவன் எப்படி துடிச்சு சாவான். புரியுதா? அதனாலதான் இந்த போலி இந்த பிராமணர்கள்லாம் நரகத்துக்கு போவாங்க. அவனுக்கு ஞான காண்டிகள் தொடவும் கூட கூடாதுன்னு சொல்றது. எது? இந்த கர்மகாண்டி பிராமணர்கள் தொடாத. அப்படி தப்பு தவறு தொட்டுட்டா தீட்டுப்பட்டுட்ட நீ போய் அவனுடைய வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் உன்னை பிடிச்சிட்டு உன்னை அமுச்சு போடு. அதனால நீ போய் உடனே தண்ணியை கண்ணியை குடிச்சு பார்க்க போய்க்க அப்படின்னு இந்த சொல்லுதியா? அப்ப இந்த பாப்பானு சும்மா விடுவானுங்களே இல்லையா? அதனாலதான் மறைச்சிட்டானு. வணங்குதா? இதைத்தான் தூக்கி வச்சுக்கிட்டு இது என்ன சொல்றது தெரியுமா? பாப்பானுக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்குது. 4 வர்ணங்களும் பிறப்பிலேயே வரணும். சூத்திரன் பாப்பானுக்கு அடிமை. அது சூத்திரனை போட்டு காலில் சதக்கன்னு முதிக்கிறான். யாரு? ரொம்ப கேவலப்படுத்துறான் சூத்திரன். எது? மனுஷன். அதனால அப்போ இது அப்பேற்பட்ட பாப்பானுங்களை தொடாத அப்படிங்குது கர்மகாண்டி பாப்பாங்க. அப்போ இப்போ யாரும் இல்லை, அதனால தொடர பிரச்சனை. அப்போ இதனுடைய பெருமை பார்த்தீங்களா? அப்போ ஞான அவங்கள ஒழிஞ்சு போன்னு சொல்லலை. இப்போ இருக்கிறவங்க பாப்பானுங்களை ஒழிக்கணும். நம்ம பாப்பானை ஒழிக்கல. பாப்பானுங்களை பாப்பானா உண்மையான பாப்பானா மாறி எப்படி பார்க்கலாம்? இந்த போலி குடுமையை வெட்டி ஏறி போலி பூணுவில் அறுத்தெறிஞ்சிட்டு உள் போணுங்கிற ஞானத்தை கொண்டு இந்த சுருதி முடங்கு. புரியுதா? அதுதான். அதனால இவனுங்க இந்த மதத்தை இந்துசத்தை இந்து மதமா மாத்திட்டாங்க. இது இந்து சம்பந்த அதீத விஞ்ஞானம், நாட் ரெலிஜன். திஸ் இஸ் த ரெலிஜன். இதை ஆதாரமாக வச்சிருக்கிறது தான் இந்து மதம்னு சொல்லி சனாதன தர்மம்னு சொல்லி இப்ப புலம்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம். இந்த இருக்கக்கூடிய இயக்கங்கள் அத்தனையுமே இதை ஆதாரமாக வச்சுதான். ஏன்னா இது தெரியாது, இன்னும் தெரியாது. புரியுதா? புரியுதா? அப்போ இதைய கண்டுபிடிச்சு கொடுத்தவர் யாரு? இந்த மகாபிரபு. புரியுதா? இவன் மூலமா இவன் வெறும் கருவி. இந்த எம்பெருமான் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கு 12 வால்யூமா மூலம் மட்டுமே இதை 12 வால்யூம் 86,250 மந்திர சுலோகங்களாக மாற்றி. புரியுதா? 35 வருஷத்துல இது நடந்துருக்கு. அப்புறம் அதுக்கு 22 வால்யூம், 1 2 அல்ல 22 வால்யூம்ஸ். ஈச் வால்யூம் கண்டெய்ன்ஸ் 450 to 500 சாப்டர். புரியுதா? இதுதான் சனாதனம். இவனுக்கு புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த இந்து மதத்தை தான். அந்த சனாதனம் இது என்ன சொல்லுது? வர்ணாச்சார தர்மங்களை ஆதரிக்கிறது, ஜாதி வேதங்களை ஆதரிக்கிறது, பெண்களுக்கு ரொம்ப கேவலப்படுத்துது. எதே? இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிற இது முரசு. ஒரு காலத்தில் 1985 வரைக்கும்
1885 வரைக்கும் பெண்களை 7 ஜாதி பெண்களை அவங்க வந்து மார்பை காட்டிட்டு தான் இருக்கணும்னா விளங்குதா? நீ நினைச்சீங்கன்னா நெஞ்சில ரத்தம் வரையா அதுக்கு மார்பு வரின்னு போட்டான், முளை வரின்னு போட்டான். அதை கட்ட முடியாத ஒரு பெண்ணு தன்னுடைய மார்பையும் அரிச்சு இதை நீயே வச்சுக்கன்னு போட்டு செத்துட்டான். இதெல்லாம் வரலாறு. 1885 யாரு இந்த கிறிஸ்டினுக்கு வந்து தான் சட்டம் போட்டானுங்க. அப்போ இவனுக்கு துள்ளுனானுங்க, அப்போ ஒழிச்சாங்க. விளங்குதா? இந்த மாதிரி இந்த சனாதனன்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்த அந்த கர்மகாண்டி பார்ப்பனர்கள் செய்த கொடுமைக்கு அளவே இல்லை. இது சத்தியம். விளங்குதா? இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இந்துசத்தினுடைய உண்மையான இந்துசத்தினுடைய ஆதார சாஸ்திரம் தான் இது. இது அல்ல, இது சோர்ஸ் புக். இதுதான் முத போடுறோம். நம்ம மோதிலால் பனாரஸ்தாஸ்க்கு நம்ம வீடியோவே போட்டிருக்கிறோம். 1000 கோடி வந்தனா நன்றி எல்லாமே சொல்றோம். விளங்குதா? இப்படி இருக்கிற டயத்தில் இப்போ இவனுக்குமே ஒன்றும் தெரியாது. இவன் தான் இதைய 35 வருஷம் ரிசர்ச் பண்ணி 22 86,250 மந்திர சுதந்திரம் மாற்றி அது 22 வால்யூம் எழுதி அதெல்லாமே சுருதி, கீதை, யுக்தி, அனுபவம் ஆதாரமாக இருக்கக்கூடிய நூல்களை கீதைக்கு 2 வால்யூம் மொழிபெயர்ப்பு வேறுபடு கொடுத்துருக்கான். கைவல்யத்துக்கு 12 வால்யூம். இப்படி அதெல்லாமே ஒரு 20 வால்யூம் 22 மொத்தம் 54 வால்யூம் இப்போ இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம். விளங்குதா? அப்போ இப்போ புலம்பிட்டு இருக்கிற ஒரு பயனுக்கும் கூட இது தெரியாது. இந்துசம்ங்கிறது இந்து சனாதனம்னா இது மதம், அதுக்கு மாறா இருக்கக்கூடியது ஞான காண்டம், இது கர்மகாண்டத்துக்கு சேர்ந்ததுன்னு எவனுக்கு வேறுபாடு தெரியாது. யாருக்கு தெரியும்? இதை யாரு குரு மூலமா படிச்சு அனுமதி அடைஞ்சா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அது இமயமலையிலேயே எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்கு. இப்போ இவன் வந்து எல்லாத்தையும் 4 வேதங்களையும் 18 புராணங்களை 6 தரிசனங்களை அரைச்சு குடிச்சு இதுக்கு 35 வழி எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் சமஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதனாக்கி 4000 பக்கம் சமஸ்கிருதத்துக்கு முதல் புஸ்தகம் தமிழில் விரிவர கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரெடியாக இருக்கு. அப்புறம் ஆங்கிலத்தில் எம்ஏ, தமிழில் எம்ஏ, ஹிந்தியில் எம்ஏ, புரியுதா? பிஇ எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசி டிப்ளமா, சாஃப்ட்வேர் ஒன்று ஹார்ட்வேர் இப்படியும் படிக்க வச்சாரு. யாரு? இந்த மகாபிரபு. புரியுதா? சனாதனங்கிறது மாறணும். இந்த ஆர்எஸ்காரர்கள் எல்லாமே இதைத்தான் பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. எதைய? மனுஸ்மிருதியை சட்ட பக்கமா வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த திராவிட கட்சிக்காரர்கள்லாம் எடுத்து போட்டு புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? இவனுக்கு யாருக்குமே சரி, திராவிட கட்சி எவனுக்குமே சமஸ்கிருதம் தெரிஞ்சா தானே இதை பற்றி தெரியுது. ஒருத்தனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, தமிழும் சரியா தெரியாது. அப்போ இந்த இந்து மதம் வர்ணாச்ச தர்மம் ஜாதின்னு போட்டு இதில் ஜாதி தான் பிரதானமாக இருக்கு. அதுதான் பாப்பான் தூக்கி டாப்பில் வச்சுக்கிட்டு எங்களால் தான் அப்படியான இப்படியான இது பண்ணுது பாரு. விளங்குதா? அதனால இப்போ சனாதன ட்ரெண்ட் எல்லாமே ஒருத்தனுக்கு சனாதனத்தை பற்றி, சனாதனம்னா இதை பற்றி தெரியாது, இதையவே படிச்சிருக்க மாட்டான். ஆனால் மனுஸ்மிருதி எத்தனை பேர் நீ படிச்சிருக்கியா? இல்லை, நீ படிச்சிருக்கியா? அப்படி இருக்கும்போது சனாதனத்தை பற்றி என்னையா ஒருத்தன் அழிக்கணுங்கிறான். அவனுக்கும் ஒன்றும் ஒரு மட்டும் தெரியாது. அழிக்கணும்னு சொல்கிறவனுக்கு இதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. இந்த ஜாதி வேதங்களை பார்த்துட்டு, இந்த உருவ வழிபாடுகளை பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்கும். இதில் என்ன சொல்றது தெரியுமா? உருவ வழிபாடு கடவுளை அவமானப்படுத்துறது. உருவ வழிபாடு எல்கேஜி யூகேஜி லெவல். புரியுதா கனகா? புரியுதா? இது சந்தேகம் இருந்துன்னா கேளு. எல்கேஜி யூகேஜி லெவல் தான் எது? இந்த உருவ வழிபாடு. அதுக்கு மேலே போட்டான் அதை கடவுளை அவமானப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு எது சொல்லுது? இது சொல்லுதியா? ஒரு லெவல் மேலே தான்யா. இப்போ நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு 3 கால் சக்கரம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இதில் வர்ற மாதிரி பெருசாக இதுகளெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த பொம்மை ஆனை பேசணும் இதுகளெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை ஆஃப் பண்ணு எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ உனக்கு 3 கால் சக்கரம் வாங்கி கொடுத்தா உன்னை அவமானப்படுத்துறதா இருக்கு. கண்டிப்பாக இல்லையா? அதுதான் இப்போ நடக்குது. அங்கதா இப்படி வளர்ந்துட்டானுங்க. இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த சனாதன தட்டா ஒன்றும் கிடையாது, அதுக்கு நாங்கள் தான் அதிகாரி அப்படின்னு யாரு? இவன் சூத்திர
உண்மையிலே இந்த இதை பிரகாரம் இப்படி சொல்லிட்டு இருக்க இப்ப இருக்கக்கூடிய பாப்பார்கள் எல்லாமே சூத்திரர்கள். இது அத்தாரிட்டி பிரகாரம் நடக்குதா? கீதையில் சொல்லக்கூடிய வர்ணாசிர தர்மம் சயின்டிஃபிக்கானது. சாதுர்வர்ணியம் மயா சிஸ்டம் குணக்கர்ம விபாகசக அப்படின்னு இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சில அறிவெளிகள் கீதையில் இப்படி கிருஷ்ண பரமாத்மா ஜாதி இதை பண்ணி நான் தான் படித்தேன்னு சொல்லி போட்டு அது தமிழ் மொழிபெயர்ப்பை அரைக்குறைய படிச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய முட்டாளுகளை உளறுவாயனுக்கு இல்லை ஓமியனுக்கு உளறுவாயன் சண்டைப்புற சண்டைப்பாங்க. ஏன்னா ஓமியனுக்கு வாய் காது கேட்காது. இவனுக்கு ஓமியனுக்கு காது கேட்காது இல்லையா? உளறுவாயன் அவன் என்ன பேசுறான்னு தெரியாது. இப்படி எல்லாம் வாய அப்படின்னு பேசுற போது சொண்டமா பேசுறா அப்படின்னு யார் சொல்றா? உளறுவாயனுக்கு ஊமைன்னு சொல்றான். அது போலதான் இதுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கிறவன் அது இதுன்னு போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் குப்பமேட்டு அரசியல் வணங்குதா? குப்பமேட்டு அரசியலில் குப்பையில பொறுக்கிட்டு இருக்குது. அதனால இதுதான் சாமி. உங்க சந்தேகம் அதான் சனாதனம்னுடைய விளக்கம் என்ன? சனாதனம்னா என்னைக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அதனுடைய நல்லா கேட்டீங்க. சனாதனம் அப்படின்னா சனாதன தர்மம்னா என்னைக்கு இருக்கிற தர்மம். அது என்னைக்கு இருக்கிற தர்மம் எது? ஜாதி தர்மம் என்னைக்கு இருக்குமா ஐயா? அது ஒரு காலத்துல எல்லாம் போயிடும், கண்டிப்பா போயிடும். இந்த ஜாதி தர்மம் இது எல்லாமே சனாதன தர்மம்ங்கிறான் இவனுங்க. செல்லாது, போகாது. என்னைக்கு இருக்கணும்? என்னைக்கு இருக்கக்கூடிய சனாதன தர்மம் எது தெரியுமா? இந்த சுருதி, நமது கோலி சுருதி, இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் ஆன கோலி சுருதி அதீத விஞ்ஞானம் சொல்லுது. என்னன்னு? அன்பு, அகிம்சை, சத்தியம், வைராக்கியம், ஆன்மநேயம், ஒருமைப்பாட்டு வடிவானதுதான் இது. அதுதான் சனாதனம். சனாதனம்னா என்னைக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னைக்கு அன்பு வேண்டாம்னு எவனா சொல்லுவான் ஐயா? என்னைக்கு அகிம்சை வேண்டாம்னு சொல்லுவான் ஐயா? என்னைக்கு அன்புங்கிறது அழியுமா? அதனால அது சனாதனம். என்னைக்கு இருக்கும்? அகிம்சைங்கிறது என்னைக்கு இருக்கும்? அன்பு, அகிம்சை, வைராக்கியம், இந்த பொருள்கள் சோகம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஆத்மாவில் தான் அந்த தியானம் மூலமா அந்த கிடைக்கிறதா உள்ளுக்குள்ள வர்ற சமம் தான் பரம்பொருள் வழியில ஆன்மான்னு சொல்றது. அது அழியுமாய்யா? நீ சத்தால நீ உயிரோடு இருக்கிற, உனக்கு அழிவு கிடையாது. நீ ஆத்மா வடிவான அழிவு இல்லைன்னு கீதையில நிறைய படிச்சிருக்க. அதனால அது சனாதனம். விளங்குதா? அன்பு, அகிம்சை, சத்தியம், வைராக்கியம், அதுதான் வைராக்கியம். ஆன்ம நேய ஒருமைப்பாடு வள்ளலார் இது. அங்கதான் ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்னா ஆன்மானாலே அன்பு வடிவமானது, நேயம்னா அன்பு வடிவானது, ஒருமைப்பாடு. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அன்பு வடிவான கடவுள் வடிவே என்ன வள்ளலார் எம்பெருமான் சொன்னது இது. இந்த வடிவம் தான் இது. வழங்குதா? இதுதான் ஜாதி வடிவம் தான் சனாதனம் சொல்றது. சனாதனம்னு பீத்திக்கிறானுங்க. சனாதனம்னா என்னைக்கு இருக்கணும், அது இது சொல்றது தான் போய். வழங்குதா? இதுக்கு வச்சது தான் இவனுக்கு தெரிச்சு இதுல ஓடிட்டானுங்க. எது? ஜாதி வர்ணாசிரமோ, இந்த பாப்பானிசம். புரியுதா? சொல்லுங்க. அதுல இதுக்கு ஆதாரம் இருக்குங்க ஜெயக்குமார். ஆயிரக்கணக்கில் இருக்கு. சுருதியில நம்ம சனாதனம்னா அதுக்கு அன்பு வடிவானதுன்னு சொல்லி என்னைக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அதுல ஆதாரம் இருக்குதுங்க. இப்போ நம்ம நாளைக்கு ஏதோ ஒரு பக்கம் போய் இதை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்ததுன்னா நம்ம இதில் இருக்கிற ஆதாரத்தை நம்மளால் எடுத்து காட்ட முடியுங்க சார். ஆயிரக்கணக்கில் நோட்லேருந்து தனியாக குறித்து வச்சிருக்கு. சரிங்க, அது சந்தேகமே இல்லை. சரிங்க சார். சரி, என்னைக்கு இருக்கிறது? அன்பு, அகிம்சை. அகிம்சா பரமோ தர்ம, இதம் சத்தியம் பரம் பிரம்ம, நான் கிஞ்சிது அந்நியது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கு. சரி, புரியுதா? இது அதுதான் சனாதனம். சனாதனம் வழங்குதா? சனாதனத்தை இதுக்கு உள்ளத இந்த கர்மகாண்டி பாப்பானுங்க இதில் திரிச்சு இந்த மனுஸ்மரி சொல்றத வர்ணாச்சர தர்மம் தான். அடைய இதுக்கு சங்கரே ஒத்துதிட்டாரு. அதனாலதான் இந்த காஞ்சி மடங்கள்லாம் பிடிச்சி இதை தூக்கிட்டு இருக்குது. என்ன? சங்கரருடைய முன்னுரையில, இப்ப கீதையினுடைய முன்னுரையில படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மா எதுக்கு அவதாரம் எடுத்தான்னு. அந்த உரைக்கு என்ன சொல்றது?
பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுதானே கீதையினுடைய இது. அதாவது எப்பப்பெல்லாம் இந்த அதர்மங்கள் தர்மம் அழிக்கப்பட்டு அதர்மம் ஓங்குதோ அப்பப்போ நான் தோண்டி நல்லவங்களை காப்பாற்றுவேன் கெட்டவங்களை அழிப்பேன்னு வருதில்ல. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா சங்கரருடைய உரையில் முன்னுரையில் அது இருந்ததுன்னா படித்தே காட்டணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா பகவான் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஏன் எடுத்தாரு தெரியுமா? இந்த பாப்பானுகளை காப்பாற்றுறது. எந்த பாப்பானுங்க ஏன் பாப்பானு அவன் தான் இந்த வர்ணாசிர தர்மங்களை எல்லாமே இந்த தர்மங்களை எல்லாம் நிலைநிறுத்துறவன். புரியுதா? அதனால தான் இந்த சங்கர மடங்களை வர்ணாசிர தர்மத்தை ஆதரிச்சுட்டு தொக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? நான் சொன்னது ரெவல்யூஷனரி. திஸ் ஃபாலோ இஸ் ஆன்டி நியூக்ளியர் ஏஏவிஎஸ்எஸ் அகிம்சா தர்மா. இந்த இவன் பேரை புரிஞ்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. எனிபடி கேன் சேலஞ்ச் கமா. ஆன்டி நியூக்ளியர்னா இந்த அணுகுண்டுகளுக்கு எதிரானதுக்கு அணுகுண்டுகளுக்கு தீர்வு இது கொடுக்குதியா? அணுகுண்டுகளுக்கு இது தீர்வு கொடுக்குது. வேற எது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை. எல்லாம் வளர்ந்துட்டு போயிருக்குது. சூப்பர் சானிக்கு அணுகுண்டு, லேசர் அணுகுண்டு எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்குது. உலகத்துக்கு இப்படிங்கிறதுக்குள்ள அடிக்கிற மாதிரி அந்த தயாரிப்பு நடக்குது. அதுகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறது இதுயா நம்மளுடைய இந்து சையா. புரிஞ்சு தொலைங்க, விளங்குதா? அப்போ அப்பேற்பட்டதுனால தான் இவன் என்ன பண்ணுறான்? ஜகத்குரு மகராஜ். அப்படித்தான் இது. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. ஜகத்குரு மகராஜ்னா இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் இந்துசத்தினுடைய எல்லா குருமார்களுக்கும் சக்கரவர்த்தி. 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 6 தரிசனங்களையும் கரைச்சி பிடிச்சி இந்த இந்துசத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கு 34 வால்யூம் உரை எழுதி 12 வால்யூம் மூலம் எல்லாம் எழுதி அதை 86,250 மந்திர சூத்திரங்களாக மாற்றி 22 வால்யூம் வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்தோட உரையும் கொடுத்தவன் ஜெகத்குருவெல்லாம் பேர யாரு? இந்துக்களுடைய ஜெகத்குரு அத்தாரிட்டி, த கிரேட்டஸ்ட் சூப்பர் சயின்டிஃபிக் அத்தாரிட்டி ஆன் ரியல் ஹிந்துசம். மைண்ட் தட். Is there anybody else to challenge? Come on. புரியுதா? Nobody can challenge. Because இது அந்த மாதிரி இவர்களை எல்லாம் கரைச்சி குடிச்சு இந்த இதுகளை பட்டங்களையும் வாங்கி 54 வால்யூம் ரிசர்ச் பேப்பர். முன்னால் அரை பக்கம் கூட படித்து புரிஞ்சுக்க முடியாது. 4 மொழி தெரியணும், ஹிந்தியும் சேர்த்தி. 4000 பக்கம் தீசிஸ் தனியாக 3 மொழியில் இருக்கு. 1000 பக்கம் மோடி ஐயாவுக்கு கொட்ரேச்சுக்கு எழுதுன சுமார் 1000 பக்கம் இருக்கு தீசிஸ். இப்படி உள்ளவன் இந்துஸ்தனுடைய முதல்ல வந்திருந்தார். மனித வரலாற்றில் இந்துக்களுக்கு என்று ஒரு தனி குரு இவன் தான். இவர் தான் இவனுக்குள்ள இருக்கிறது. இவன் வேறு கருவி, அதையும் புரிஞ்சுக்கணும். இங்கே ஈகோவா இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. இவனுக்குள்ள இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. இதையெல்லாம் தனியாக நிரூபிக்கலாம். இந்த மகாபிரவ தான் ஆன்டி நியூக்ளியர் ஏஏவிஎஸ்எஸ் அஹிம்சா சத்திய ரெவல்யூஷனரி. என்ன ரெவல்யூஷன்? இந்த கத்தி எடுத்து சண்டை போடுற வயலன்ஸ் ரெவல்யூஷன் கிடையாது. அஹிம்சா சத்திய ரெவல்யூஷன். அஹிம்சா சத்திய ரெவல்யூஷனரி ஜெகத்குரு பகவான் சுவாமி விஸ்வானந்தா. புரியுதா? சனாதனா என்றும் நிலைத்திருப்பதுதான் சனாதனா. அது இது சொல்லக்கூடிய அன்பு, அகிம்சை, சத்தியம், வைராக் இதையே நினைச்சிருக்கு. ஜாதி தர்மம் நினைச்சிருக்கு. இது இந்த பாப்பானுடைய கடந்த கால பாப்பானுங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் போலி. புரியுதா? எல்லாம் இதுவே தொங்கிட்டு இருந்தானே நரகம் கதைன்னு இது சொல்லுதே. ஒரு இடம் 2 இடங்கள் 10 இடத்துல சொல்லு. இதை பத்தி சனாதனத்தை எதிர்க்கிறவரும் சொல்லல, ஆனா சனாதனத்தை ஆதரிக்கிறவரும் இதை பத்தி சொல்லல. அது தெரியாதியா? அதான் உலகத்துல மனித வரலாற்றுல முதல் முறையா இது வந்து இப்ப இந்த மகாபுரம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. இவன் தான் இதைய இவருடைய பேர் அருள்னால இவன் தான் இதுக்கு 54 வால்யூம் எழுதியிருக்கான். 32 வால்யூமா? இது 22 வால்யூம் 12 34 வால்யூமு நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஆதார சாஸ்திரம். இது அதீத விஞ்ஞானம். ரெலிஜன் அல்ல, இதுதான் ரெலிஜனே.
புரியுதா? மதம் அல்ல இது, இது அதீத விஞ்ஞானம். அப்பங்க ஐயா அந்த சனாதனத்தை எதிர்க்கிறவங்களுக்குமே இவங்க எல்லாருமே கல்லால மூடர்கள். நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு என்னத்தை போய் சொல்றது? இங்க வாங்க, இங்க வாங்க ஐயா. எங்க ஜகத்குரு பிரம்மரிஷி கராகிட்ட வாங்க, எல்லா தெளிவும் இருக்கும். விளங்குதா? ஏன் அத்தனை வாலியங்களை நீயே பார்க்கலாம். உனக்கு தில்ல இருந்தா 4 மொழி கற்றுக்கிட்டு வா. கராவுடைய 54 வாலியம் படிக்கலாம். ஒரு மொழி தெரியல இருக்கா. அது மட்டும் இல்ல, புலாலுங்கிற பணம் திங்க கூடாது. புலாலுங்கிற பணம் திங்கிறது தொடர்றது கூட இருக்கிறது கிடையாது. அது எவனா இருந்தாலும் சரி. விளங்குதா? புலாலுங்கிற பணம் திங்க கூடாது. தண்ணிங்கிற அதாவது மதுங்கிற விஷத்தை அருந்தக்கூடாது. பீடி சிகரெட்டுங்கிற விஷத்தை குடிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலாக மனோ வாக்கு செயல்களால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அதுதான் அகிம்சை கடைப்பிடிக்கும். இந்த 4 குணங்கள் இருக்கிறவங்க தான் இதை தொடலாம், படிக்கலாம், என்ன பண்ணலாம். நடக்குதா? இது இல்லாதவை இதுக்குள்ள நுழைய கூட கூடாது. அப்புறம் தொடர்றதுக்கு என்ன நடக்குதா? அதுக்கு நடந்து போகுது. அப்போ நம்ம கராவுடைய இது எல்லாமே யுகத்துக்கு சும்மா கிடக்கட்டும். அப்போ யாருக்கு தகுதி கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்போ வந்துங்க இவங்க 2 பேருமே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா? அது இல்லை, அவங்களுக்கு தெரியாமையே அவங்களையும் ஏமாத்தி மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சுயநலத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக. அது குப்பமேட்டு அரசியல். வணங்குதா? அதை பேசுறதுக்கே இங்கே தகுதி இல்லை. ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் சனாதனம். ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுப்பான். சனாதனம் அந்த தர்மமாக்கு, இந்த தர்மமாக்கு, வேற இப்படியாக்கும் அப்படியாக்கும். இல்லை, ஒரு சிலர் ஐயா நிலையானதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னதுதான் நிலையானதுங்கிறது யாருமே விளக்கி சொல்லு. இன்னதுதான் நிலையானது, இதே தான் சொல்லுவானுங்க. இவன் சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். ஆமாம், இதுதான் சொல்லணும். ஏதோ வர்ணாச்சல தர்மத்தான் நிலையானது. ஆமாம், அதை எப்படி ஆகும்? இதை வச்சுட்டு அவங்க சொல்றாங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. ஆமாம், ஆமாம். ஜாதி தர்மம் எப்படியா நிலையானதா? ஆமாம். பகுத்தறிவு வேண்டாம். விளங்குதா? அதுதான் நம்ம சொல்றோம். இந்த உருவ வழிபாடு தவறுன்னு. உருவ வழிபாடு கடவுளை அவமானப்படுத்துறதுன்னு இதுவும் சொல்லுது, கீதை சொல்லுது. அவஜானந்தி மாமூடாக மானுசுந்தரம் ஆச்சரியம் பரம்பாவம் அஜானந்தக மமபூத மகேஸ்வரன். கேடப்பா, இப்ப உலக மக்களுக்கு சனாதனம் அப்படின்னா சனாதனம் அப்படின்னா நிலையானது, என்றுமே அழிவற்றது. அது மனிதனுடைய ஒன்றோடு ஒன்றி கிடக்கிறது. மனிதனுடைய உண்மையான இயல்பு எது? அன்பு, அகிம்சை, சத்தியம், வைராக்கியம், ஆன்மநேய ஒருமைப்பாடு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான இயல்பு. விளங்குதா? ஹிம்சை எந்த உயிரினுடைய இது ஹிம்சை கிடையாது. புரியுதா? அப்ப நீ நிறைய இது யூடியூப்ல பார்த்துருப்ப. நாயும் பூனையும் கொஞ்சிக்கிறது, நாயும் பூனையும் கொஞ்சிக்கு, கிளியும் பூனையும் கொஞ்சிக்கிறது எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இதுகளுக்குள்ள உண்மையான அகிம்சை தான் அன்புங்கிறதா இருக்குதோடைய ஹிம்சை கிடையாது. அப்போ புலி மானத்தைங்கிறது ஹிம்சை கிடையாது. எங்கே நான் எனதுன்னு இருக்கிறதோ அங்கதான் அகிம்சை ஹிம்சைங்கிற இதுகெல்லாம் வரும். புலி நான் மானை கொள்கிறேன் அப்படின்னு கிடையாது. நான் புலியால் கொல்லப்படுகிறேங்கிறது கிடையாது. விளங்குதா? இப்போ கிளியரா? அப்போ இப்போ போகிற ட்ரெண்டெல்லாம் வெறும் அரசியல், குப்பமேட்ட அரசியல். அது யாருக்குமே எதுவும் தெரியாம அறியாமல் பேசிட்டு சனாதனத்தை தெரியறதுக்கான சான்ஸ் இல்லடாங்கண்ணா. இப்பதான் இந்த மகாபிரபு கண்டுபிடிச்சு கொடுத்தா 54 வாலி இப்பதான் வந்திருக்குது. இவன் தான் ஃபர்ஸ்ட் படம். ஆமா, அதைத்தானுங்க இப்போ அண்ணாமலை சார் மீட்டிங் கேட்டாங்க. சனாதனத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சனாதனத்தை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன தெரியும்? எங்க ஜகத்குரு மகாராஜா கிட்ட வாங்க. இந்துசத்தினுடைய ஆதார சாஸ்திரத்தை கண்டுபிடிச்ச மகான் அங்க அணுப்பட்டியில தவத்தில் இருக்கிறாரு. அவர் இந்துசத்தினுடைய ஆதாரத்தை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 86,250 ஒருவரி மந்திர சுலோகங்களை உருவாக்கி 12 வால்யூம் மூலம் மட்டும் 22 வால்யூம் முறை, அதை சார்ந்து 18 வால்யூம், ஆக மொத்தம் 54 வால்யூம் ரெடியா இருக்குது. இந்துசம்ங்கிறது நம்மளுக்கு மதம் கிடையாது. இல்ல, இத்தனையும் மோடி ஐயா கையில கொடுத்துறது ரெடியா இருக்கு. இந்துசம்ங்கிறது மதம் கிடையாது, நம்மளது அதீத விஞ்ஞான சூப்பர் சயின்ஸ். அதை தில் இருந்தா யார் வேணாலும் பாருங்க. மோடி ஐயா கையில கொண்டு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு மோடி ஐயா அப்படின்னா மோடி ஐயா கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்காகத்தான் அண்ணாமலை சார் மூலியமா இது அவர் கைக்கு போகணுங்கிறதா இது அவரு விரும்புறாரு. ஏன்னா மோடி ஐயா ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு தகுதி உள்ள ஆள். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு துறவி மாதிரி இருக்கிறாரு. 202 நாடுகளோட நல்லுறவு இணக்கம் வச்சிருக்கிற ஒரே அதெல்லாம் காரணம் கிடையாது. அவர் புலால் தின்பதில்லை, புலாலுங்கிற பணம் தின்பதில்லை.
மதுங்கிற விஷம் குடிக்கிறதில்ல. அப்புறம் அவர் அன்பே அகிம்சை தான் ஆதரிக்கிறார். இதோட அணுகுண்டுகளை இது எல்லாமே வேற வழி கிடையாது, அது போயிட்டு இருக்குது. இந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. உலக தலைவர்கள் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். ஆமாம். அதனால தான் அது மட்டும் இல்லை, 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லாரும் அமரர்களை எய்தும் நன்முறையை இந்தியா உலக கழிக்கும். ஆம், இந்தியா உலக கழிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலக கழிக்கும் பாரதியார் முழங்கினதே இந்த மனிதர், இந்த மாமனிதர் வந்து அப்படியே தமிழ்ல முழங்குறாங்க. புரியுதா? அப்போ எல்லாரும் அமர நிலை எய்தும் நன்முறைங்கிறது இதுதான்டா. விளங்குதா? இப்ப விளங்குதுங்களா? எந்த எதை வேணாலும் கேளு, தாராளமா கேளு. இப்ப இந்த ட்ரெண்ட் பத்தி உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சா? இதை பரப்புங்க. இதை அண்ணாமலை அவருக்கு கொண்டு வாங்க. அண்ணாமலையா இருந்தாலும் சரி, புலால் தின்னார் என்றால் இதை தொடர்றதுக்கு அறிவு கிடையாது. விளங்குதா? அப்படின்னா இதை தொடர்க்கு தகுதி உள்ளவங்க இப்போதைக்கு வந்து அவங்க புலால் திங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து விட்டா போற படசை பத்தி இது இல்ல. சரி, இது உணர்ந்து புலால்ங்கிறது போனோம். சரி, அது புலால் தின்னதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வள்ளுவர் வருமான்னு சொல்றாரு, புலாலுங்கிற பணத்தை திங்கிறவன் புத்தி கூறு கெட்டு போயிருதே. வள்ளுவர் சொல்றாருயா, புத்தி கூறு கெட்டு போய் மனிதநாயம் போயிடுது, கண்டு போயிருது. மனிதநாயம் போய் கொலை பாதக நெஞ்சமுடையவனாய். புரியுதா? எப்படி கடுமையா வள்ளுவர் எச்சரிக்கிறார். கொலைபாத நெஞ்சம் மீண்டு வர முடியாத நரகத்தில் வீழ்கிறான்னு முழங்குறாரு. யாரு? வள்ளுவர் வருவார். காராவுடைய அனுபவம் அதுதான், மகான்களுடைய அனுபவம் எல்லாம் தான். வள்ளலார் எதார்த்தம் சொல்றாரு. வள்ளலார் முன்னால் ஒட்டியிருப்பேன் என்னன்னு, கொல்லாவிரதம் கோலையம் எல்லாம் ஓங்குகன்னு எம்பெருமா அப்பவே தவச்சிட்டு போயிட்டாரு. புரியுதா? அதுக்கு விட, அதுக்கு ஆன்சர் வந்து இப்பதான் இந்த மகாபுரம் மூலமா கொடுக்கும். புரியுதா? அழகண்ணா இப்போ சனாதன நூலா திருக்குறளை ஏத்துக்கலாம் தாராளமா. சனாதனத்துல திருக்குறள் எல்லாமே சனாதனம் கிடையாது. திருக்குறள்ல 2000 வருஷமா திருக்குறளுடைய முதல் 38 அத்தியாயம் வந்து அறத்தை பற்றி பேசுது. மீதியில திருக்குறள்ல காலாவதி ஆயிடுச்சு, அவர் காலத்துக்கு பொருந்தலாம். 2 விஷயம் காலாவதி ஆகும். எது தெரியுமா? பெண்களை பத்தியான வள்ளுவருடைய கருத்து. விளங்குதா? இந்த கற்பு கசரக்காய் எல்லாமே தூக்கி அக்கடை எரிய காலத்துக்கு பொருந்தாது. அது ஒரு கற்பனை. கற்புங்கிறது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கற்பனை. அது இந்த காலத்துக்கு வருது. அதை நம்ம தூக்கி முதிச்சு காலத்தை தூக்கி வீசி எறிகிறோம். விளங்குதா? வள்ளுவர். அப்படி இன்னொன்று வந்து இந்த அரசியல், ஹிம்சா அரசியல். வெடித்த கொண்டு வேர்கொண்டெறிய அடித்தமைப்பின் ஒட்டன்றோ வன் கணக்கு. அப்படியே எடுத்து வீசினப்போ ஈட்டியை எடுத்து வீசுறாண்டா, நீ இப்படின்னு சிமிட்டிகிட்டே போகுது, நீ கோலை உனக்கு லாயக்கமையா? அப்படி வேர்த்து போடுறாரு. விழித்தவன் வேர்கொண்டேறிய அழித்தமைப்பின் ஒட்டன்றோ, அது இழுக்கல்லவா வன்கணவருக்கு மாவீரனுக்கு அப்படின்னு புகழ்றாரு. இந்த மாவீரன் இது எல்லாமே கொலையாளிகள். மனிதனை அழித்துக் கொடுக்கின்ற கொலையாளிகள் தான் இப்ப வீரன்னு சொல்றது. வீரமெல்லாம் இழுக்கு, மனித குலத்துக்கு இழுக்கு. எது? இந்த போர், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே மனித குலத்துக்கு இழுக்காங்க. எதனுடைய ஆதாரம்? இதனுடைய ஆதாரம். புரியுதா? இதுதான் உண்மையான சனாதன தர்மம். சனாதனத்து வந்து ஆதார சாஸ்திரமா நம்ம பகவத்கீதையை எடுத்துக்கலாம். பகவத்கீதை வந்து இதை முழுசா குரு மூலமா கற்றவனுக்கு தான் பகவத்கீதை விளங்கும். புரியுதுல? கர்மயோகம் பாரு, ஞான யோகம் பாரு, அது இதுன்னு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான. இவன் கண்ணதாசன் கூட எழுதியிருக்க. எதுக்கு உரை? இப்போ திருக்குறள் அதான் நீ இப்ப கேட்டது. திருக்குறள் சனாதனன்னா ஆதாரம் 2 தவிர நீக்க. பெண்களை அவர் சொன்னது அந்த காலத்துக்கு பொருந்திருக்கலாம், நான் தவறுன்னு சொல்ல வரல. அது இப்போ வந்து வள்ளுவர் சொல்ற பெண்களை பற்றியும் ஹிம்சா அரசியல், அதாவது ராஜா பரம்பரை, இந்த ராஜா இதுகள் எல்லாமே 2மே காலாவதி ஆகிப்போம், அவுடேட்டட் அப்படின்னு கராவதுக்கிறாங்க. விளங்குதா? ஒரு மீதி எல்லாமே அதே போல ராமாயண மகாபாரதம் எல்லாமே கற்பனை, வியாசகம் கற்பனை கதைகள் வந்து அந்த இவைகள் எல்லாமே வந்து உண்மையான
இவைகள் அல்ல. ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அல்ல. இமேஜினேட்டிவ் இது குழந்தை போல இருக்கிறவங்களுக்கு போதிக்கிறதுக்காக ஏற்பட்டது. ஆனால் ஒரு உதாரணம் சொல்லிருக்காங்க. மகாபாரதத்தில் எடுத்ததையுமே ஒரு நாய் பேசுது. நாயானுடைய நாய்க்குட்டியை அடிச்சிருவான். யார்? அரசர் வேள்வி செய்கிறவர். இந்த நாய் அம்மா நாய் போய் சமஸ்கிருதத்தில் போட்டு குழந்தை தள்ளி சாப்பிட்டு போட்டு வருது. இது நடக்குமே எங்காது இப்படி. அப்படி இன்னொன்று அந்த கேரக்டர்களை பாருங்க. கர்ணன் எப்படி பிறந்தான்? சூரியனா? ஐயா சூரியன் வந்து 32 லட்சம் பூமி போட்டால் முழுங்கிடு. அப்பேற்பட்டது சூரியன். அது ஒரு நட்சத்திரம். அது வந்து இங்கே ஒரு பெண்ணோடு சேர்ந்து டபார்னு குழந்தை வந்துதான். இதெல்லாம் எது? இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறது. அப்படி சொன்னதுன்னா அந்த குழந்தை மனது பாயும் ஒரு லெவலுக்கு அது ஓகே. அதுக்கு மேலே அதையவே பிடிச்சிட்டோங்கன்னா அவன் பைத்தியக்கான். விளங்குதா? அதனால் ராமாயணம் மகாபாரதம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அல்ல. அப்புறம் அதே பாரு அர்ஜுன் எப்படி பிறந்தான்? தர்மரா பீமன் தர்மனுக்கு பிறந்தான். தர்மன் யார்? யமராஜா. இதெல்லாம் இருக்குதா? அப்புறம் வாய்மையில் இதெல்லாம் பாரு. வாய்க்கு அஞ்சலிங்கிறவங்களுக்கு பிறந்தானோ இது எல்லாமே கற்பனை. எனக்கு தெரியல. கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணேன். சொல்கிறவன் சாதாரண திக காரணம் திமுக காரணம் அல்ல. ஜகத்குரு மகராஜ் அத்தாரிட்டேட்டிவ். ஸோ அந்த கதையாக வைங்க. எங்க அப்படி இன்னொன்று அவதாரங்கிறது அபத்தம். ஸோ தட்ஸ் வை திஸ் fellow இஸ் அகிம்சா சத்திய ரெவல்யூஷனரி ஜெகத்குரு. அவதாரங்கிறது அபத்தையா? எப்படி? கடவுளன் ஏகோ தேவக சர்வபூதேசு கூடக சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்தியட்சக சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச அப்படின்னு இது கடவுளுக்கு டெஃபினிஷன் கொடுக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? சர்வவியாபி. எங்குமே வியாபித்திருக்கிறவங்க யாரு? கடவுள். எங்குமே வியாபித்திருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் தான் இருக்குது, ஆகாயம். வணங்குதா? ஆகாயம் எங்காவது உருவமாக எடுக்க முடியுமா? ஐயா முடியும். அப்படி அது உருவமாக எடுத்தாலும் அது இன்னொரு ஆகாயத்தில் தான் இருந்தாங்க. அப்போ 2 ஆகாயமே போயிடும். அதனால் எங்கும் வியாபித்த கடவுளை எப்படி அவதாரம் எடுக்க முடியும்? ராமனா பிறந்தாரு கடவுளை, அப்புறம் கடைசியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்றதோட நிறுத்திக்காரு. புரியுதா? சரிங்க. நான் சொல்றதுக்கு யாராவது மறுப்பு இருந்தா சொல்லுங்க, லாஜிக்கா பேசுங்க, சொல்லுங்க. இன்னொரு விஷயங்க, கீதையில வந்து முன்னுரையில பகவான் எங்கெங்கெல்லாம் அநீதி அக்கிரமங்கள் அதிகமாகுது அங்கெங்கெல்லாம் அவதாரம் எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. கீதையின் முன்னுரை இல்லைடா, கீதையுடைய முன்னுரை சங்கர் பகவான் எழுதியிருக்காரு. நீ ஒரு இந்து, கீதையினுடைய ஆதார சாசனம் கேட்கற. உனக்கு கீதையே படிச்சிருக்கேன். நீங்கள் முதல்ல சமஸ்கிருதம் தெரியாது, கீதையும் படிச்சதில்லை. அப்படி எப்படா கேள்வி கேட்குறீங்க? வெக்கமே இல்லாம. ஐயா இப்போ ஒரு சில பேருங்க ரைட், இதுக்கு வந்துடலாம். சரி, இப்போ அதனால முஸ்லீம்களுக்குள்ள நம்ம டாப்பில் முதல்ல போனதுக்கு இப்போ வர்றேன். நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிடல. முஸ்லீம்களுக்குள்ள பாரபோல ஒற்றுமை இருக்கு. ஏன்? அவனுடைய ஆதார சாஸ்திரம் திருக்குரான். அதுதான் ஆதார சாஸ்திரம். திருக்குரான்னு தெரியாதவன் எவனுமே முஸ்லீமா இருக்க முடியாது. திருக்குரான் சொல்றது பண்ணிக்கறியை திங்காதேன்னு. அவன் எவன் பண்ணிக்கிறதுனாலும் அவன் முஸ்லீம் ஆக முடியாது, செய்ய மாட்டான் உண்மையான முஸ்லீம். 5 வேளை தொழுன்னு சொல்றாரு. 5 வேளை தொழாத முஸ்லீமாக இருக்க மாட்டான். ஆக அவனுங்களுக்குள்ள எந்த விதமான கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஆதார சாஸ்திரம்னா என்ன தெரியுமா? அந்த மதம், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஆதார சாஸ்திரம் இருக்கு. அந்த ஆதார சாஸ்திரத்தை தான் எல்லாரும் ஒரே மனதோட ஏற்றுக்குவாங்க. அதில் கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. அதுபோல இருக்கிறது தான் திருக்குறான். முஸ்லீம்கள் யாருமே அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, கொலை பண்ணிக்குவாங்க. சுன்னி ஷியான்னு 2 பிரிவு. இதே ஒரு கான்ஃப்ளிக்ட் பாரு. இருக்கிறது ஒரு அல்லா, இருக்கிறது ஒரு குர்ஆன் திருக்குறான், இருக்கிறது ஒரு முகமதி. இவனுங்களுக்குள்ள 1000 பிரிவு. பார்த்தியா? இல்லை நான் முஸ்லீமாக மாறுன்னு நினச்சா நான் எதில் போய் சுன்னியில் சேர்றதா, ஷியாமில் சேர்றதா, இன்னும் நிறைய டினாமினேஷன் இருக்கு, அதில் போய் சேர்றதா? இது எல்லாமே கான்ஃப்ளிக்ட் அறியாமல் அதனுடைய அடிப்படை தத்துவம் தெரியாமல் இப்படி போயிட்டு இருக்கு. விளங்குதா? அதனால தான் அது மதம் வெறியா போயிடுச்சு. புரியுதா? இப்போ முஸ்லீம்களுக்குள்ள அவ்வளோ பாரபோல ஒற்றுமை இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன? திருக்குறான்.
திருக்குறான்கிற ஆதார சாஸ்திரம். அந்த மாதிரி இந்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதார சாஸ்திரம் இதுதான். புரியுதா? இது அல்ல. அதனால இந்துக்களுக்கு என்று ஆதார சாஸ்திரம் மறைக்கப்பட்டதுனால தான் நம்மளுக்குள்ள இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. எனக்குதா? அப்போ இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுக்கு மூல காரணம் இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் மறைக்கப்பட்டது. இப்போ அது கண்டுபிடிச்சாச்சு. இது இந்துக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா வந்துடுவான். அப்போ இது இந்த ஆதார சாஸ்திரம் என்ன சொல்லுது? உலகம் எல்லாம் ஒரே குடும்பங்குதே. என்ன? மனித இனம் எல்லாம் ஒரே குடும்பம். வசுதா ஏவ குடும்பகம். அயம் பந்துக அயம் ந இது கணனா அல்பமேதசக உதார சரிதானாம் தூ வசுதா ஏவ குடும்பகம். ஆக உலகம் முழுவதுமே உள்ள மனித இனம் எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லுதே. இது சொல்லுதா? இல்லை. ஆக இந்துக்கள் எல்லாமே இதை கேட்ட ஒற்றுமை படுவாங்க. எல்லாம் உலகமே ஒற்றுமை. ஏன் உலகம் முழுவதுமே ஒரே குடும்பம்னு வர்றபோது நாடுங்கிற எல்லை இல்லாமல் போயிடுதுல்ல. புரியுதா? இப்போ நாடுங்கிற எல்லை என்னது? கற்பனை. நாடுங்கிற எல்லையை தான் உலகத்தில் நீ இருக்கிறது உண்மை, அவன் இருக்கிறது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் நாடுங்கிற எல்லை இருக்கிறது உண்மையா? கிடையாது. ஆனால் இந்த நாடுங்கிற எல்லை இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை போர்களுக்கு மூல காரணம், அத்தனை குழப்பங்களுக்கு மூல காரணம், அத்தனை அட்டூழியங்களுக்கு மூல காரணம் எது? நாடுங்கிற எல்லை. புரியுதா? அப்ப இந்த நேசனசம்ங்கிறது விஷம், கேன்சர். பாரத் மாதா கி ஜெய். விஷம், விஷத்தை பரப்பற. அவன் பாகிஸ்தான் மாதா கி ஜெயம்பா, ஸ்ரீலங்கா மாதா கி ஜெயம்பா. இவனு அடிச்சுக்கிறாங்க. விளங்குதா? ரஷ்யா மாதா கி ஜெயன்னு அடிச்சுக்கிறான். உக்ரைன் மாதா கி ஜெய் இவன் அடிச்சுக்கிறான். இப்ப என்ன நடக்குது? போறதா எது? இந்த நாடுங்கிற எல்லை கற்பனை. நம்ம அதையே NIIIBAIIDன்னு சொல்லுவோம். நேஷனல் பார்டர், NBIIDன்னு சொல்லுவோம். நேஷனல் பார்டர் இக்னரன்சி, இல்யூஷன், இமேஜினேஷன், டெல்யூஷன். அப்போ நாடுங்கிற எல்லை கற்பனை. அது இல்லை. ஏன்னா வசுதா ஏவ குடும்பம். பார்த்துங்க சுருதி எப்படி சொல்றதுன்னு. அப்போ இது யாரையா ஏற்றுக்க மாட்டேன். அப்போ உலகம் முழுவதுமே ஒரே குடும்பம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் அந்த ஒரு குடும்பத்துக்கு தான் சேரும். இப்படி பணக்காரன் ஏழைங்கிறது இருக்க முடியாது. புரியுதா? அப்போ எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிடும். அப்போ ஒரே குடும்பத்தில் உழைக்கக்கூடியது எல்லாருமே அந்த ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து சேருது. ஒருத்தன் டாக்டராக இருக்கிறான், ஒருத்தன் வக்கீலாக இருக்கிறான். ஒருத்தன் அம்மாவுடைய வைத்தியம் பார்த்தான்னா மகன் டாக்டரு, அவன் ஃபீஸ் வாங்குவானா? வாங்குவான். அதே போல தான் வக்கீலாக இருக்கிறவன் அம்மா கிட்டே அப்பா கிட்ட ஃபீஸ் வாங்கினா மாட்டான். ஆனால் குடும்பத்தில் இவனுக்கு சோறு போடுவாங்க. அதுக்கு ஏதாவது இவங்க பில்லு கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போ நீ உழைப்பை ஃப்ரீயாக கொடுக்குற. நல்லா நோட் பண்ணுங்க. வசுதா ஏவ குடும்பம் இது சுருதி சொல்லுதே. நீ உழைப்பை ஃப்ரீயாக கொடுப்ப. எதில்? இந்த போகு போட்டு சத்திய உலகத்தில். அப்போ இந்த சுருதி காட்டுகின்ற உலகத்தில் நீ உழைப்பை ஃப்ரீயாக கொடுப்ப. அதனால் உனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். உணவு ஃப்ரீ, உடை ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, உடை ஃப்ரீ, கல்வி ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, போக்குவரத்து செலவு ஃப்ரீ. அப்போ ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் சிட்டிஸ் கட்டப்பட்டுரும். 60 லட்சம் யார் வீரர்கள் இருக்காங்க. வெட்டிச்சோறு தின்னுட்டு கொலையாளிகள், மனிதன் அடிக்கக்கூடிய 60 லட்சம் கொலையாளிகளை உருவாக்கி வச்சிருக்கிறான். அமெரிக்காக்காரன் 30, இவங்கள்ட்ட 30. அதே போல் சைனா. இந்த மாதிரி இவங்களை எல்லாம் வெட்டுதுன்னா 2-3 மாதத்தில் யாரான ஸ்மார்ட் சிட்டிஸ் கட்டிடுவாங்க. புரியுதா? அதனால் சாப்பாடு எல்லாமே சுலபமாக கிடைக்கும். கனடா இல்லை, வட அமெரிக்காவில் இந்தியாவோட 8 மடங்கு நிலப்பரப்பு அதிகம். அப்போ 8 மடங்கு இந்தியாவை கொண்டு போய் அந்த வட அமெரிக்காவிலே அடிக்கிடலாம். அப்போ உலகம் முழுவதுமே 800 கோடி மக்கள் தான். அப்போ 800 கோடி மக்களை கொண்டு போய் அந்த வட அமெரிக்காவிலேயே இருந்துட்டா அங்கே செல்வம் கொட்டி கிடக்குது எல்லாருக்கும். அப்புறம் எங்கே பசி பட்டினி வரும்? இந்த மாதிரி ராஜிக்கு போகுதியா? வணங்குதா? அதனால் இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் இதுதான். இது அதீத விஞ்ஞானம். அப்போ இது என்ன சொல்லுது? அப்போ
எல்லாத்துக்கும் உணவு ஃப்ரீ, உடை ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. எங்கே வேணால் போய்க்கலாம். நீ போய் அங்கேயே தங்கிக்கலாம். சைபீரியாவில் போய் நீ தங்கிக்கலாம்யா. ரஷ்யாவில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். எல்லாம் உண்டாடா. யாதும் ஊரே யாவரும் கேளி. வசுதாயாவ குடும்பங்கிறத யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லுது. அஹிம்சா பரமோ தர்மான்னு சொல்லுது. இதம் சத்தியம் பரம் பிரம்ம நான் கிஞ்சிது அந்நியத்துன்னு சொல்லுது. சொல்லுங்கண்ணா. அப்படி இருந்தால் சோம்பேறி ஆக மாட்டாங்க எல்லாருமே. கரெக்டான கேள்வி கேட்டேன். ஏன் சோம்பேறி ஆக மாட்டாங்கிறது கேள்வி நல்லது தான். எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தா நமக்கு தான் ஃப்ரீயாக வருது. சாப்பாட்டை அங்கே வச்சுட்டு போங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறேன். கரெக்ட் தான். ஆனால் இதில் வந்து இங்கே இது சொல்கிறது சாதாரணமான உலகம் அல்ல. ஏஏவிஎஸ்எஸ் போகோ போர்டு. போகோ போர்டுனா 5 O's ஹியூமன் போர்டு. 5 O's ஹியூமன் போர்டுனா 5 ஓக்கள். என்ன? 1 லேண்டு, 1 பீப்புள், 1 ஃபேமிலி, 1 காடு, 1 ரூல். இதுதான் 5 O's ஹியூமன் போர்டு. புரியுதா? அப்போ போகோ வேர்ல்டுங்கிறத 5 O's ஹியூமன் வேர்ல்டுங்கிறத போகோன்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். இது கேட்டதுன்னா ஏதோ சைனா மொழி போல தெரியும் போகோ போர்டு. அப்போது இடையில என்ன போட்டிருக்கோம்? ஏஏவிஎஸ்எஸ்ன்னு போட்டிருக்கோம். இது ஆன்மீகத்தை குறிக்கிறது. இந்த சுருதியினுடைய ஆதாரத்தில் குழந்தையிலிருந்த சுகம் வெளியில் இல்லைடா. இந்த செக்ஸ் முதலீடுகளெல்லாம் இதோட ஒப்பிட்டினா நரகம். விளங்குதா? உனக்குள்ளே இருக்கிறது தான் உண்மையான ஆனந்தம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. விளங்குதா? அப்போ இவன் வாழ்கிறதே ஆன்மீக வாழ்க்கை வாழ்வான். அவன் டிமிக்கு அடிப்பான சொல்லுவான். ஆன்மீக வாழ்க்கையோடு அடிக்க மாட்டாங்க. அதுதான். புரியுதா? ஆக போகு போர்டில் எல்லாரும் எப்படி சொர்க்கமாக இருக்காங்க. முதலாளி தொழிலாளியே இருக்காதுடா. ஏன்? எல்லாரும் ஒரே குடும்பம். ஒரே குடும்பத்தில் யார் முதலாளி யார் தொழில்? புரியுதா? எவ்வளவு பாரு, அவ்வளவு சுலபம். இது எல்லாமே எப்போ நிறைவேறாரு? மோடியையே இங்கே கராவை சந்திச்சாருன்னா போதும். மோடியையே கராவை சந்திச்சு இது எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா ஒரே மாதம் அந்த போகு போர்டு. அதுக்கு தான் இந்த அண்ணாமலையை பிடிச்சிட்டு தங்கிட்டு இருக்கோம். கீழே வந்ததுன்னா இவர் வந்தனே இவர் மூலமாக மோடிட்டு அவர் மூலமாக மோடி அப்படின்னு 7 வருஷமாக கரா பார்த்தா முடியலன்னு கிடையாது. பகவானுடைய திருவருள் கூடல. அது எப்போ கூடுங்கிறது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்போ வேணாலும் கூடும். விளங்குதா? வேற ஏதாவது சந்தேகம்? இப்போ உங்களுக்கு இந்த இப்போ நடந்துக்கூடிய ட்ரெண்டினுடைய உண்மை வடிவம் தெளிவாக தெரிஞ்சிருச்சா இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் என்ன ஐயா, நிறைய ஆன்மீக சான்றோர்கள் வந்து சொல்றாங்க 18 புராணங்கள், 6 முதல்ல ஆன்மீக சான்றவர்கள்ங்கிறது இப்போ யாருமே இல்லை. சரி. எல்லாம் எல்கேஜி யூகேஜி லெவல் தான். சரி. ஆன்மீக சான்றவர்கள்னா யார் தெரியுமா? இந்த ஹோலி சுருதிய குரு மூலமா கற்றுருக்கு. சரி. அவன் தான் ஆன்மீகம். அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றது எல்லாமே எல்லாம் வெட்டி பேச்சு. சரி. நீ அதை விரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி. விளங்குதா? எல்லாமே தப்பா இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் முரண்படுவோம். சண்டை தான் வரும். அதனால அதை பற்றியான இது கவலையே கிடையாது. அதனால யாருமே ஆன்மீக பெரியார்னு இல்லை. எல்லாம் எல்கேஜி யூகேஜி லெவல். சரி. புரிஞ்சுங்க. இப்போ இருக்கக்கூடிய துறவிகள் அத்தனை பேர் கண்ணுக்கு தெரியறவங்க. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இமயமலையில் எங்கெங்கேயோ இருக்கலாம். அவங்கெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சொல்றாங்க அப்படின்னு என்னென்ன 18 புராணங்கள், 6 தரிசனங்கள் இதெல்லாம் கற்று குடிச்சு அப்படின்னா சொல்றாங்க வெளியில. அந்த சிவனடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சிவனடியார்கள் அப்போ சிவனடியார்களெல்லாம் உருவ வழிபாடு அது சிவபெருமான் சொல்லி போட்டு லோகத்தை காட்டி இருக்கிறதெல்லாம் கற்பனை. சரி. மதங்கள் எல்லாமே கற்பனையா? இல்லைங்களா? எங்கேயே சிவபெருமான் இருக்காரு காட்டு. கைலாய மலையில் போய் பாரு. அது 65 கிலோமீட்டர் சுற்றளவு வரட்டு இது பனிவில் திறந்தது. மேலே ஏறவே முடியாது. அங்கே சிவபெருமான் இருக்காரு. எல்லாராவது பகுத்தறிவு இருக்காயா? எல்லாம் எங்க நிரந்தரப்பவன் எல்லாம் எங்க நிரந்தரப்பவன் இறைவன் சொல்றான். எங்க நிரந்தரப்பவன் அப்படின்னு உருவம் வர சொல்ல. எங்க நிரந்தர இருவானுங்க. அப்ப எங்க போய் உருவம் பண்ணுவான். இங்க பாரு, இதுதான் இறைவன். இங்க வந்து இது இல்லை. வழங்குதா? இவர் வந்து இங்க தங்கின்னு எடுத்தாருன்னா அர்த்தம் இருக்குது. ஆகாய மண்டலத்தில் இறைவன் இருந்த 2 கை 2 காலோட எல்லாத்தையும் அருள் புரிஞ்சு பார்க்குறான்னா அப்போ வந்து அவதாரங்கிறது கரெக்ட். எங்கே நிறைஞ்சிடும்? எப்படி அவதாரம் எடுக்கும் சொல்லு. எங்கே நிறைஞ்சிருக்கிற ஆகாயம் நிறைஞ்சு அது எப்படி அவதாரம்? அபத்தமாக இல்லை?
அதெல்லாம் குழந்தை. அப்போ இதெல்லாம் ஆகாதுன்னா வேணும். உருவ வழிபாடு இப்போ இருக்கிற கோயில்கள் எல்லாமே களங்கமுடைய கோயில்கள். எப்போ எது வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே போய் சுருதி என்ன சொல்கிறது தெரியுமா? கோயிலுக்குள்ளே போய் கர்ப்பத்தை லிங்கத்தை தொட்டு கும்பிடணும்னு. புரியுதா? இங்கே இடத்தரகன் இருக்கியா? இடையில சொல்ல கடவுளுக்கு இதுக்குன்னு இடத்தரகன்னு உண்டியல் இருக்கு வரைக்கும் எல்லா கோயிலும் தீட்டுப்பட்ட கோயில் தான். புரியுதா? அதனால் ஆன்மீக சார்ந்தவர்கள்னா யாருன்னா இதையே குரு மூலமாக கற்றுருக்கு. சரி, அவ்வளோதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு. வேற ஒன்றும் சந்தேகம் அப்படிங்களாமா? அவங்கள அவங்களுக்கு கூடு என்னன்னு சந்தேகம். சந்தேகம் இல்லைங்க, அவங்க போயிட்டாங்க அதனால. சரி, ரைட். சொல்லுங்க. ஓகேயா? இருங்க இருங்க. ஆக அதனால் நம்ம கோசா கோவாய நமகா அப்படிங்கிறோம். கோசா கோவாயனா ஹோலி சுருதியினாலே உண்டாக்கப்பட்ட கோகு வேர்ல்டு வடிவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது தான் நம்ம சாப் சிண்டிகேட்டினுடைய மூலமந்திரம். கோசா கோவாய நமக. கோ சா கோவாய அப்படின்னா ஹோலி சுருதியினால் அருளப்பட்ட ஏஏவிஎஸ்எஸ் கோகு வேர்ல்டு வடிவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் இருக்கு. கோசா கோவாயின்னு நம்ம இது நம்ம தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி கற்பிச்சிருக்கோம். அப்படி கோசா கோவாய நமக. ஓம் தத்சத். பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனியின் பாதாரங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். ஓம் தத்சத். சாட்சியகம். சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, எல்லாம் கவர் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஜஸ்ட் அதான் சென்டர் 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 அது கருப்பு